ஸோ ஹாய் வியூலர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக அண்ட் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜோட சேத்தாக் பிளான்ட்ல தான் வந்து இருந்துட்டு இருக்கோம். ஸோ பூனேல நடக்கக்கூடிய ஈவெண்ட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேத்தாக் பார்த்தீங்க அப்படின்னா புது மாடலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம கூட இங்கே இருந்துட்டு இருக்கு 35 சீரிஸ். ஸோ 35 சீரிஸ்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த 2901 3201 3203 அப்படின்லாம் மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்களா, அது மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா 35 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய புது விஷயங்களை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ முன்னாடி இருந்ததை விட இதில் நிறைய அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணி தான் இந்த வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதில் என்னெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன் பார்ப்போம். ஸோ சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே வியூலர்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா புது அப்டேட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் மேஜராக பண்ணியிருக்க அப்டேட்டே பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேட்டரி வந்து இப்போ வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து 3.5 kWh பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து பேட்டரி வந்து சீட்டுக்கு கீழே வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து இந்த ஃபுட் போர்டில் இருக்கிற மாதிரி வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதை உங்களுக்கு நான் வந்து லைவாக வந்து காமிக்கிறேன், இது எப்படி இருக்குது என்னன்றதை வந்து காமிக்கிறேன். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா லெக் ரூம்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முன்னாடியை விட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ லெக் ரூம்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ என்னோட ஹைட் வந்து 5.8, எனக்கு பெருசாக ஒன்றும் இடிக்கலைன்னு சொல்லலாம். ஏன்னா மேக்ஸிமம் வெஹிக்கிள் வந்து திரும்பிருச்சு. ஸோ ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீட்டும் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியை விட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 mm பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. 80 mm வந்து சீட்டோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் பில்லியன் சீட்டோட கம்ஃபோர்ட் வந்து பழைய ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணும்போது இதில் பில்லியன் சீட்டோட கம்ஃபோர்ட் வந்து பெட்டராகவே இருக்கும். ஸோ நான் உட்காந்து காமிக்கிறேன். ஸோ சீட்டோட குஷனிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறது வந்து டாப் மாடல் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இது இல்லாமல் மித்த வேரியன்ட்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு அந்த வேரியன்ட்ஸ் உங்களுக்கு காமிச்சிடுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதில் லான்ச் ஆகிருக்கக்கூடிய வேரியன்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நான் சொன்னேன்ல 35 சீரீஸ் அப்படின்னு வந்து இதில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 3 வேரியண்ட் வந்து வருது. 3501, ஸோ இங்கே நடுவில் நிற்கிறது 3501 அப்படிங்கிற மாடலு, 3502 அண்ட் 3503 அப்படிங்கிற 3 மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 01 அப்படிங்கிறதான் வந்து டாப் மாடல். இதில் நம்ம சொல்லக்கூடிய இப்போ பேசக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் மாடலில் தான் வந்து வரும். ஸோ இந்த டச் ஸ்க்ரீன் இந்த மாதிரியான விஷயங்கள் அது எல்லாமே நான் ஒன் பை ஒன் வந்து கன்வே பண்ணுறேன். 03 அப்படிங்கிறது வந்து பேசிக் மாடல் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா டச் ஸ்க்ரீன் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து டாப் மாடல். ஸோ டாப் மாடல் தான் இந்த அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் அப்டேட் தான் வந்து மித்த மாடலுக்கும் இதுக்கும் வந்து அப்டேட்டாக இருக்குது. மேஜராக பண்ணியிருக்கிறது பேட்டரி வந்து மாறிடுச்சுங்க. முன்னாடி இருந்ததை விட பேட்டரி கெப்பாசிட்டி இப்போ அதிகமாக இருக்குது. இப்போ இதை வந்து ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 153 கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து ரேஞ்ச் வந்து கம்மியாக இருந்துச்சு, இப்போ ரேஞ்ச் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி 3.2 kWh பேட்டரி இருந்துச்சு, இப்போ 3.5 kWh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி கீழே கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இதோட அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 35 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்க்கலாம். ஸோ அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 35 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. ஸோ எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது பாருங்கள். ஸோ முன்னாடி வந்து ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், பட் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக ஸ்டோரேஜ் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ 35 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு மளிகை ஜாமாவே நீங்கள் இதில் வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஹெல்மெட்டையுமே வச்சு உங்களுக்கு தேவையான ஸ்டோரேஜை வந்து இதில் வந்து ஃபில் பண்ண முடியும். நம்ம நிறைய வீடியோவில் சொல்லுவோம்ல வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு போக முடியும்னு. ஸோ அதை தான் அவங்க வந்து வச்சு காமிக்கிறாங்க எவ்வளோ வைக்க முடியுது அப்படின்றதுக்கு. மூட முடியுமா? இது வாழையை மூடவே முடியுது. ஓகே, மூடிட்டாங்க. இதில் இன்னொரு பண்ணியிருக்க மேஜரான விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தாங்க. ஸோ அப்படியே வாங்க நான் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் காட்டுறேன். பார்க்குறதுக்கு பழைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மாதிரி தெரிஞ்சாலும் பட் இப்போ வந்து இது வந்து டச் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் தான் வந்து கொடுத்துருந்தாங்க, பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி நேவிகேஷனே வந்து இருக்குது. கிளஸ்டர் குட்டியாக இருக்குது, பட் ஈஸியாக வந்து தொட முடியுது. அதுமாதிரி டச்சோட ரெஸ்பான்ஸும் வந்து பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பகல் நேரத்தில் வந்து பார்க்குறதுக்கும் ஒரு ஈஸியாக இருக்கிற வகையில் தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து நிழலில் நிற்கிறேன். ஸோ மேபி வெயிலில் எப்படி இருக்குன்றது தெரியல. ஸோ அதே மாதிரி இதோட கண்ட்ரோல்ஸ் வந்து நீங்கள் இந்த பட்டன்ஸ் மூலியமாகவும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் பழைய மாடலில் வந்து பார்த்தது தான். நான் இதில் என்ன அப்டேட் இருக்கோ அதை மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன்.
அதே மாதிரி நேவிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோன் மூலியமாக கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கால்ஸ் வருது அப்படின்னும் போது நீங்கள் கால்ஸை இதிலேயே வந்து அட்டன் பண்ணி பேசிக்க முடியும். பட் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. நீங்கள் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ப்ளூடூத் வந்து போட்டிருக்கீங்கன்னா கால்ஸை வந்து அட்டன் பண்ணி பேசிக்க முடியும். அதே மாதிரி மியூசிக் சிஸ்டமும் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் வந்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் பாட்டு ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் வந்து பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த பைக்கில் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. நீங்கள் மொபைல் ஃபோன் அதாவது ப்ளூடூத் போட்டிருக்கீங்கன்ற போது அது மூலியமாக நீங்கள் வந்து பாட்டு கிட்ட எல்லாமே வந்து கேட்டுக்க முடியும். ஸோ அதெல்லாம் பண்ணுற மாதிரி தான் வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேஜராக பண்ணியிருக்க அப்டேட்ஸே வந்து இதுதான். இந்த வெஹிக்கிளை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சார்ஜிங் வந்து ஸ்பீடு வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 3 மணி நேரத்தில் வந்து 0 to 80 பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளை வந்து உங்களால் வந்து சார்ஜ் பண்ணவும் முடியும். ஸோ இதே மாதிரி இது வந்து சார்ஜர் வந்து ஆன்போர்டு சார்ஜர் தான். நம்ம பழைய மாடலில் வந்து பார்த்தது தான். ஸோ ஒன்லி கேபிள் மட்டும் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் ஈஸியாக கேரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஆன்போர்டு சார்ஜராக வந்து கொடுத்துருக்கனால ஸோ எல்லாரும் கேட்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா இதோட ஸ்பீடு எவ்வளோ போகும், டாப் ஸ்பீடு எவ்வளோ போகும் அப்படிங்கிறத. பட் அந்த மோட்டாரோட பவர் அண்ட் டார்க்லாம் வந்து எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. நம்ம ஆல்ரெடி இந்த வெஹிக்கிளோட டீட்டெயில் ரிவ்யூ வந்து பண்ணியிருக்கோம். அதை போய் செக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதை பற்றி எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கவும் முடியும். ஸோ அதனால் அதை போய் செக் பண்ணுங்கள். இதோட ஸ்பீடு எவ்வளோ போகுது என்ன ஏதுன்றது எல்லாமே அதில் சொல்லியிருப்பேன். இது வந்து 73 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு வந்து போக முடியும் அப்படிங்கிறாங்க. பட் நாங்கள் செக் பண்ண வரைக்கும் ஒரு 75-80 வரைக்குமே போக முடியுது. பட் இவங்க கிளைம் பண்ணுறது 73 கிலோமீட்டர் வந்து டாப் ஸ்பீடு வந்து போக முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த டாப் ஸ்பீடு அப்படிங்கிறது வந்து ரேஞ்சை பொறுத்து. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோடில் வைக்கிறீங்கன்னும் போது உங்களுக்கு 75 கிலோமீட்டர் வரைக்கும் டாப் ஸ்பீடு வந்து போக முடியும். 73 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு வந்து போக முடியும். பட் அவ்வளோ ஸ்பீட்லாம் வந்து போகும்போது கண்டிப்பாக ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து குறையும் அப்படின்னு சொல்லுவேன். ஃபைனல் ஒரு சில விஷயங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நான் இந்த வீடியோவில் அடுத்து அதெல்லாம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு சொல்லுவேன். எனிவே ஸோ வீலர்ஸ் நான் வந்து சொல்லியிருந்தேன்ல இந்த வெஹிக்கிளோட பேட்டரி வந்து கீழே வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது. இங்கே வந்து லைவா அது எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் பழைய மாடல். ஸோ பழைய மாடலில் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ பேட்டரிலாம் வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணலை. ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடிய லெக் ரூமும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பழைய மாடலில். ஸோ பழைய மாடலில் பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு அடியில் வந்து பேட்டரி வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மோட்டார் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் ஸ்டோரேஜும் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்கும். பட் இப்போ புது மாடல் நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ புது மாடல் எப்படி இருக்குன்னு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி வந்து இங்கே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து சீல் பண்ணி தான் அந்த பேட்டரி வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 3.5 kWh பேட்டரி வந்து பொருத்தியிருக்காங்க. ஸோ அதனால ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோட லென்த் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் சொன்னது தான். லென்த்து சீட்டு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதனால் வந்து அதிகமாக இருக்குது. பேட்டரியோட பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கீழே வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதை தான் உங்களுக்கு லைவாக காட்டணுன்றதுக்காண்டி நான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். கீழே வந்து பேட்டரியை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து இங்கே ஒரு சின்ன டிஸ்பிளேவாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த லெவலுக்கு தண்ணியிலலாம் போகலாம் அப்படின்றதுக்காக. அண்ட் மோட்டாரும் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். ஒரு சின்னதாக டிஸ்பிளேக்கு வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க பேட்டரி இங்கே இருக்கிறனால அடிக்கடி படுமோ அப்படின்றது போல் எல்லா கேள்விகளும் வந்து எழுப்புவீங்க. அதுக்காக இங்கே வந்து வச்சுருக்காங்க. பட் இவங்க வந்து டெஸ்ட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸ்பீட் பிரேக்கரில் அடிப்பட்டாலும் பெருசாக டேமேஜ் ஆகாத மாதிரி சீல் பண்ணியிருக்காங்க. தண்ணி வந்து உள்ளே போகாது. IP67 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டெஸ்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த செம்மண் சேறு சகதியெல்லாம் ஓட்டி இதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுவும் ஆகாது அப்படின்றனால. பட் நிறைய வெஹிக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து இப்போ இங்கே வரா மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் இது வந்து நம்ம பயப்படக்கூடிய விஷயம்னு ஒன்றும் கிடையாது. ஓகே வீலர்ஸ், ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க ஷோகேஸ் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து காமிச்சாச்சு. ப்ரைஸ் நான் சொல்லிடுறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாப் மாடல் 3501 அப்படிங்கிற டாப் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 1,27,000 ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவே நீங்கள் மிடில் மாடல் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் 3502 மாடல் போகிறீங்கன்ற பட்சத்தில் அதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது 1,20,000 எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து என்னெல்லாம் அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். இதை நீங்கள் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா மேபி கமெண்ட் பண்ணுங்கள். டீட்டெயில் ரிவ்யூ வேணுங்கிறது நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து பார்ப்போம். மேக்ஸிமம் இந்த அப்டேட்டை தவிர மித்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பழைய ஜென்ரேஷனில் வந்து பார்த்தது தான். பழைய ஜென்ரேஷனோட டீட்டெயில் ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் அதை கூட போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் ஜஸ்ட் அப்டேட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இந்த வண்டியை நான் ஓட்டிலாம் வந்து பார்க்கல. தேவைப்படுதுன்ற பட்சத்தில் நம்ம அடுத்த வீடியோவில் அதெல்லாம் ஓட்டி பார்த்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.